அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு உழைப்பாளி, அந்த உழைப்பாளிக்கு உழைப்பது மட்டும்தான் தெரியும், பாக்கி எந்த சூழ்ச்சியும் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு விழாவிற்கு குடும்பத்தோடு சென்றிருந்தார். உறவினர் ஊர் விழாதான். அப்பொழுது அனைவரும் ஒன்று கூடி, உழைப்பாளிக்கு இன்று ஓய்வு கிடைத்ததா வருவதற்கு என்று கேட்டார்கள். ஓய்வு கிடைக்காவிட்டாலும் இந்த மாதிரி முக்கிய தருணத்திற்கு நான் ஓய்வு எடுத்துக்கொண்டு வந்து விடுவேன் என்று சொன்னார். அப்படியா? அப்படி என்று சிரித்தார்கள். அந்த கலாட்டா சிரிப்பு இந்த உழைப்பாளி மனிதனுக்கு மனதில் ஒரு தவறாக தெரியவில்லை. தானும் சேர்ந்து சிரித்தார். ஐயோ பைத்தியக்காரன், இவனும் சேர்ந்து சிரிக்கிறானே என்று கலாட்டா செய்தார்கள். மேலும் சிரித்தார்கள். இவரும் நம்மை நினைத்து சிரிக்கிறார்கள் என்று நினைத்து புன்முறுவல் அதிகமாக இருந்தது. மனைவிக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. அவர்கள் என்ன சொல்லி சிரிக்கிறார்கள், நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். வாங்க, நாம் இந்த இடத்தை விட்டு சீக்கிரம் சென்று விடலாம் என்று சொன்னார் மனைவி. வேண்டாம், அப்படி சென்றால் மரியாதை இருக்காது, நாம் இங்கேயே இருப்போம், சிரித்தால் சிரித்துவிட்டு போகட்டும், நான் மற்றவர்கள் சிரிப்பதற்கு நான் உபயோகமாக இருக்கிறேன் என்று நினைத்து நான் பெருமைப்பட்டு கொள்வேன் அல்லவா, சிரிக்கட்டும். மற்றவர்களுக்கு நான் சிரிப்பதற்கு உபகாரமாக இருப்பது, உபயோகமாக இருப்பது எனக்கு மேலும் மகிழ்ச்சி தானே என்று சொன்னார். சரி உழைப்பாளி மனிதனே, வேறு என்ன வேண்டும், இன்னும் நின்று கொண்டு இருக்கிறாய் என்று கேட்டார்கள். உங்களுடைய சிரிப்பெல்லாம் ஓயட்டும் என்று நின்று கொண்டிருக்கிறேன், நானும் ஆனந்தப்படுகிறேன் என்றார் அந்த உழைப்பாளி. எங்கள் சிரிப்பு ஓயாது, உன்னை நினைத்தால் சிரிப்பு மீண்டும் தொடரும் என்றார்கள். இந்த உழைப்பாளிக்கு, சூழ்ச்சி அறியாத மனிதனுக்கு ஒன்றும் புரியவில்லை. மனைவியோடு அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டார். வீட்டுக்கும் சென்று விட்டார். பேருந்தில் வீட்டுக்கும் நடுநிசையில் சென்று விட்டார்கள். அங்கு தங்கவில்லை. மனைவி அழைத்து கொண்டு சென்று விட்டார். மனைவி சொன்னார், உங்களை உழைப்பாளி என்று கலாட்டா செய்கிறார்கள், நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள், புரிந்து கொண்டு சும்மா இருக்கிறீர்களா இல்லை புரியாமல் சும்மா இருக்கிறீர்களா என்று கேட்டார். நான் புரிந்து கொண்டுதான் சும்மா இருந்தேன் என்று தெள்ளன் தெளிவாக சொல்லியதும் மனைவிக்கு கோபம் அதிகரித்தது. புரிந்து கொண்டு சும்மா இருக்கிறீர்களா, எப்படி இருக்கலாம் என்று கேட்டார். அதாவது, நாம் மற்றவர்களை இழிவாக பேசக்கூடாது. மற்றவர்கள் நம்மை இழிவாக பேசினால் பரவாயில்லை, நான் வருந்தவில்லை, கடவுள் அதை பார்த்து கொள்வார். நான் மற்றவர்கள் சிரிப்பதற்கு உபயோகமாக இருக்கிறேன் என்று நினைத்து நான் பெருமிதம் கொண்டு அங்கு இருந்தேன் என்றார். மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். இதிலிருந்து என்ன தெரிகின்றது, ஒருவர் பேசினால் நாம் எடுத்துக்கொள்ளும் விதத்தில்தான் நம்மளுடைய கோபமும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது. நாம் மனப்பக்குவமாக இருந்தால் எதையும் லகுவாக எடுத்துக்கொள்ளலாம். அது நமக்கும் துன்பமில்லை, மற்றவர்களுக்கும் துன்பமில்லை. இப்படி நாம் அனைவரும் நடந்து கொண்டால் வீண் சண்டை சச்சரவுகள் இருக்க இடமில்லை. தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது வி.எஸ். ரோமா, கோயம்புத்தூர்.